அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2026 வருடத்தில் ஸ்ரீ ராம நவமி திதி எப்போ வருகிறது, நமக்கு என்னைக்கு ஸ்ரீ ராம நவமி, மேலும் அந்நாளில் நாம் எவ்வாறு எளிய முறையில் ராமபிரானை வழிபாடு செய்ய வேண்டும், ராமபிரானுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள், மேலும் ராமபிரானுக்கு என்ன பாடல்கள் பாராயணம் பண்ண வேண்டும், அன்றைய தினத்தில் நாம் ஆஞ்சநேயரையும் சேர்த்து எவ்வாறு இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் இந்த பதிவில் இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நவமி திதி இருக்கும் போது தான் நம்ம ஸ்ரீராம நவமி வழிபாடு செய்வோங்க. அப்பேற்பட்ட ஸ்ரீராம நவமி திதி ஆரம்பிக்கும் நேரம் பார்த்துடலாமா? மார்ச் மாதம் 26ஆம் தேதி மதியம் 2:18 ஆரம்பித்து அதற்கு அடுத்த நாள் மார்ச் 27ஆம் தேதி மதியம் 12:36 வரைக்கும் இருக்குதுங்க. நமக்கு என்னைக்கு ராம நவமின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமைங்க. தமிழுக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி 13ஆம் நாள் வருகிறது. சரி, இப்போ நம்ம அன்றைய தினத்தில் ஸ்ரீ ராமபிரானை எவ்வாறு எளிய முறையில் வழிபாடு செய்யலாம் என்று பார்த்துடலாமா? மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலையிலே எழும்பி நல்லா குளித்து சுத்தபத்தமாக இருந்துட்டு வீட்டு வாசல் முன்னாடி நல்ல ஒரு கலர் கோலம் போட்டுட்டு வீட்டின் பூஜை அறையில் ராமர் படம் இருக்கிறவங்க ராமர் படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி இல்லை என்றால் உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருக்கும்லாங்க, பெருமாளுடைய அவதாரம் தானாங்க ராமபிரான் அவதாரம். அதனால் பெருமாள் படம் முன்னாடி விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அன்றைய தினத்தில் கண்டிப்பாக உங்கள் வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் ராமர் படத்திற்கு இல்லைனா பெருமாள் படத்திற்கு கண்டிப்பாக துளசி மாலை போடுங்கள், ரொம்ப விசேஷமானது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பானகம் வைக்கணுங்க. பானகத்தில் கொஞ்சம் துளசி இலையும் போட்டு பானகம் வைக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் காலையிலே நீங்கள் உணவு உட்கொள்ளாமல் உபவாசமாகவும் விரதம் இருக்கலாம். என்னால் முழுமையாக உபவாசமாக இருந்து ஒரு நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பாலும் பழமும் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். விரதம் முடிக்கும் மாலை பொழுதில் நீங்கள் அந்த பானகத்தை குடித்து நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். அன்றைய தினத்தில் நெய்வேத்தியமாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இனிப்பு வகைகளில் பால் பாயாசம் செய்யலாம், சர்க்கரை பொங்கல் செய்யலாம், புளியோதரை செய்யலாம். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா வடை செய்து வைத்து கூட நீங்கள் இறை வழிபாடு செய்யலாம். ராம நவமியின் போது ராமபிரானை வழிபாடு செய்யும் போது நீங்கள் என்ன பாராயணம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் பாராயணம் பண்ணலாம். பின்பு கம்பராமாயணத்தில் ராமர் பிறந்த நிகழ்வு பற்றி படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ராமபிரானை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்ய வேண்டும். எதற்காக ஆஞ்சநேயரையும் சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் பார்த்தீங்கன்னா ராமபிரான் எங்கெல்லாம் இருப்பார்களோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால் நாம் அன்றைய நாளில் ஆஞ்சநேயரையும் சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்யும் போது ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்ங்கிற அற்புதமான மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்க, ரொம்பவே விசேஷமானது. அப்படி இல்லைன்னா ஒரு 108 முறை எழுதுங்க. எழுதும் போது ப்ளூ கலர் பெண்ணை வைத்து மட்டும் எழுதுங்கள், கருப்பு நிற பேனாவை வைத்து எழுதுவதை தவிர்த்து விடுங்கள். இன்னொரு வழிபாடும் செய்யலாம். நீங்க இந்த ராமஜெயம்ங்கிற மந்திரத்தை எழுதும் போது ஒரு 108 முறை எழுதி அதை மாலையா கோர்த்து கூட போட்டு இறை வழிபாடு செய்யலாம். கண்டிப்பாக அன்றைய தினத்தில் ராமபிரான் ஆலயத்திற்கு செல்ல முடிந்தவர்கள் கண்டிப்பாக சென்று வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் தானம் தர்மம் செய்வது ரொம்பவே நல்லது. தானத்திலும் சிறந்த தானம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் தாங்க. அன்னதானம் அன்றைய தினத்தில் செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள வறுமைகள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. உங்களால் ஒருத்தருக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்க முடிந்தாலும் நீங்கள் கொடுங்கள். இல்லை என்றால் 3 பேருக்கும் 5 பேருக்கும் வாங்கி கொடுங்கள். அதற்கு மேலே எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். உங்களால் எது முடியுமோ அது செய்யுங்கள். சரி, நாம் இவ்வாறு ஸ்ரீராம நவமி அன்று இறை வழிபாடு செய்வதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்த்துடலாமா? கணவன் மனைவி 2 பேரும் சண்டையால் பிரிஞ்சிருப்பாங்களாங்க. பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்காக நீங்கள் இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம்.
மேலும் வந்து குழந்தை பேருக்காக காத்துட்டு இருப்பாங்களாங்க, அவங்களும் கண்டிப்பாக இந்த ராமநவமி நாளில் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து குடும்ப ஒற்றுமை நிகழும், செல்வம் வளம் பெருகும். அதனால் கண்டிப்பாக ஸ்ரீராம நவமி அன்று வந்து விரதம் இருந்து இறை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ராமபிரானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.